ஹாய் ரோக்லே, வெரி குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன மண்டையோட ஸ்ரீ அக்கா. உறவுகளே, இன்னைக்கு முக்கியமான 2 வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஒன்று வந்து லிம்சி டேப்லெட், வைட்டமின் சி டேப்லெட். இது பேர் வந்து லிம்சி, ஆரஞ்சு ஃப்ளேவரில் வரும். எவ்வளோ ப்ரைஸ்லாம் தெரியல, ஏன்னா நான் சுகர் கொலஸ்ட்ரால் மெடிசனோட வாங்குறதுனால எனக்கு தெரியல. வைட்டமின் சி சூவபிள் டேப்லெட் லிம்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு டேப்லெட் ஃபார்மில் வைட்டமின் சி நம்மளுக்கு நல்லா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். சளி இருமல் ரொம்ப வந்துட்டே இருக்குன்னா அது கொஞ்சம் இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஃப்ரூட் சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன நன்மையோ அது இதுலேயே கிடைக்கும். இப்போ நான் ஒரு 6 மாதத்தில் ஒரு 20 டேப்லெட் எடுத்திருப்பேன் 4 மாதத்துக்கு. சரியா தோணும் போது வாங்கி சாப்பிடுவேன். இந்த தடவை 2 ஸ்ட்ரிப்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து வேற என்னென்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்கின் நல்லா க்ளோ பண்ண வைக்கும். வைட்டமின் சி டேப்லெட்டு மெயினாக இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அதனால எல்லாருமே சாப்பிட்லாம். 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க டெய்லி ஒரு டேப்லெட் அப்படியே சும்மா சியூ பண்ணி சாப்பிட வேண்டியதான். சரியா? சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து பெரிமெனோபாஸ் போயிட்டு இருக்கிறனால ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த டேப்லெட் இப்போ ஒரு 2-3 நாளாக கண்டினியூஸாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளே. நிறைய பேர் ஃப்ரூட்ஸே சாப்பிட்றதில்ல, வெஜிடபிள்ஸும் சாப்பிட்றதில்ல. அதுக்கு இதாச்சும் சப்ஸ்டியூட்டாக சாப்பிடுங்க. ஆக்சுவலி நேச்சுரல் தான் பெஸ்ட்டு, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதா பெஸ்ட்டு. ஆனால் அட்லீஸ்ட் இதையாச்சும் சாப்பிட்டு பாருங்கள். இல்லைனா உங்களோட ஜென்ரல் ஃபிசிஷியன்கிட்ட கேட்டுட்டு கூட சாப்பிடுங்க உறவுகளே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். செகண்ட் வீடியோ முக்கியமாக இந்த மாதம்பட்டி ரங்கராஜன் அவரோட இஷ்யூ வச்சு நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் ஷேர் பண்ணுறேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள் உறவுகளே. இந்த டேப்லெட்டை எப்படி எடுத்து சியூ பண்ணி சாப்பிட்றதான். பிக்மெண்டேஷன், ஆக்னி, ஸ்கின்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு 10%, 10-20% இது வந்து சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். என்ன தான் ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். சரியா? ஸ்கின்னுக்கு வேண்டியும் ஹெல்த்துக்கு வேண்டியும் சாப்பிடுங்க. முடிஞ்சால் உங்களோட ஜென்ரல் ஃபிசிஷியன்ட்ட கூட கேட்டுட்டு சாப்பிடுங்க.